கேரளாவில் பள்ளி படிப்பை துவங்கிய சுமித்ரா அதன் பின்னர் வைசாக்கில் படிப்பை தொடர்ந்தார். படிப்பில் ஓரளவு சுட்டியாக படிக்கக்கூடிய இவர் தனது பள்ளி கல்வியை முடித்திருக்கிறார். படிப்பு மட்டுமின்றி நாட்டியத்திலும் ஆர்வமாக இருந்த சுமித்ரா தனது பெற்றோர்களின் அனுமதியுடன் நடனம் கற்றுக்கொண்டிருக்கிறார். இதனால் சுமித்ரா சிறு வயதிலேயே நல்ல நாட்டிய திறமையுடன் விளங்கி வந்திருக்கிறார். ஒவ்வொரு பள்ளி விடுமுறைக்கும் தனது தாத்தா வீடு, அதாவது அம்மாவின் அப்பா வீட்டிற்கு சென்னைக்கு வருடா வருடம் வருவது சுமித்ரா தந்தைக்கு வழக்கம். எனவே ஒவ்வொரு வருடமும் சுமித்ரா சென்னையில் இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பள்ளி படிப்பை முடித்த தனது 18வது வயதில் சுமித்ரா சென்னையில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டிற்கு வந்து தங்கி இருக்கிறார். நிறைய முறை சென்னையில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டிற்கு தங்கி இருந்தாலும் இந்த முறை அவருடைய சென்னை பயணம் தன்னுடைய வாழ்க்கையை மொத்தமாக மாற்றப் போகிறது என்பதை சுமித்ரா அறிந்திருக்க வாய்ப்பில்லை. சென்னையின் ட்ரஸ்ட் புரத்தில் இருந்த தாத்தா வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு தேனி